பிள்ளைகளோட உணவு அருந்தி கொண்டிருந்தவங்களை கொண்டு சென்றவர்கள். அவர்கள் ஆயுதமேந்தி போராடவில்லை. போரில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அவர்கள் இல்லை என்று பொறுப்பற்ற தனத்தில் சர்வதேசமோ சரி இலங்கை அரசோ சரி பதில் சொல்ல இயலாது. ஏனென்றால் இதில் திட்டமிட்டு போர் நேரத்தில் காணாமலாக்கப்படுதோ கொல்லப்பட்டவங்களையோ நாங்கள் கேட்க இல்லை போர் நேரத்தில். ஆனால் திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. இதில் எதிலேயுமே சம்பந்தப்படாத அப்பாவி பொதுமக்களை கைகளில் ஒப்படைக்க சொன்னார்கள். கைகளில் போய் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இருந்து சிறு குழந்தைகள் உட்பட பெண்கள் ஆண்கள் என பல்வேறுபட்ட மக்கள் திட்டமிட்டு ஒரு இன அழிப்பு இலங்கையில் நடந்து இருக்கிறது. வடக்கை போன்று வடக்கிலும் கிழக்கிலும் இவ்வாறான நிலைமை இருக்கிறது. தென்னிலங்கையில் இந்த அரசு செய்கின்ற அரசியல் வேலை திட்டங்களை பார்த்து கொண்டு சர்வதேச நாடுகள் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல விதமான வேலை திட்டம் இந்த இலங்கை அரசினால் நடக்குதுன்ற ஒரு பின்பத்தை அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் நடந்தேறியது ஒரு இன அழிப்பு. எங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கார்கள். அந்த இதையும் தென்னிலங்கையில் நடந்த சம்பவங்களையும் வடகிழக்கில் நடந்த சம்பவங்களையும் எந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒப்பிட்டு பார்க்க இயலாது. ஏனென்றால் எங்களோட உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த OMB அலுவலகம் என்றது காணாமல் போனோருக்கான ஒரு அலுவலகம். எங்களை போன்று கணவனை பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. சுனாமியில் காணாமல் போனவங்களும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடங்களுக்கு போன இடத்துல காணாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த OMB அலுவலகம் வரும்போதே நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த பேரை மாற்ற சொல்லி, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகமாக அந்த பேரை மாற்றுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த OMB அலுவலகம் காணாமல் போனோர் அலுவலகம் என்பது அது எமக்கானது அல்ல. எமது உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற எமக்கான அலுவலகமே அல்ல.